அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து கண்ட சனியில இருக்கார். இந்த கண்ட சனியில இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி. இந்த கூட்டணிய இழுக்கணும். இன்னொன்னு வந்து நெறைய பேர அனுசரிச்சு போகணும். அப்படி அனுசரிச்சு போகாத பட்சத்தில பல்வேறு பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். கண்ட சனினாவே என்ன அர்த்தம்னா, ஆப்பரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டெத் அப்படிங்கிற கண்டிஷன் தான். அப்டின்னா, இது அரசியலோட எப்படி அத முடிச்சு எப்படி போட்டு முடிச்சு நான் பார்க்கணும்? நான் பொதுச் செயலாளர் தான். ஆனா ம். என் கட்சி ஆட்சி அமையல. காரணம்? காரணம் என்னன்னா, நெறைய வந்து இப்ப அதுலருந்து வெளிய போனாங்க. அவங்கள திருப்பி உள்ள கூட்டு வந்தாலும், அவரால இப்ப வெற்றி காண முடியாது. அ அதுல வந்து நெறைய அப்படி என்ன பின்னர் அவருடைய ஜாதகத்துல இல்ல கண்ட சனிங்க. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வெளிய போய்ட்டாங்க. ஏடிஎம்கேல நெறைய வெளிய போய்ட்டாங்க. அவங்கலாம் வெளியவே போனவங்க திருப்பி உள்ள வந்தாலும் அவ்வளோ பலம் கிடைக்காது. ஏன்னா, இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு பெரிய மாஸ் உள்ள வந்து நெறைய வந்து மக்கள் செல்வாக்கு, இளைஞர்கள் செல்வாக்கு இருக்கு. அந்த மாஸ புடிச்சு உள்ள இழுக்கணும். அத இழுத்தா அவரு இப்ப இப்ப வந்து விஜய் விஜய் வந்து இப்ப அவருக்கு வந்து சனி, யோக சனி காலம் தொடங்கிடுச்சு. இவருக்கு கண்ட சனி. அப்ப கூட்டணி. அவரு ஒ டெப்டி சிஎம், இவரு சிஎம். அடிச்சு தூக்கிட்டு போயிடலாமே! அ ஆந்திராவுல சந்திரபாபு நாயுடு, சந்திரபாபு நடிகர் நாயுடு, பவன் கல்யாண் பவன் மாரி. கல்யாண் மாரி. ஏற்கனவே அத நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு பவன் கல்யாண். ஆனா அதுக்கு வர்றதுக்கு நெறைய இடையூறுகள் இருக்கே! இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சாங்கன்னா அடிச்சு தூக்கலாம். ஆனா, அத கூட்டணிக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லி, விஜய்யே நல்லா கொம்பு சீவி விட்டுர்றாங்க. "நீ தான் பெரிய ஆளு. நீ தான் சிஎம்ன்னு" சொல்லி விட்டுர்றாங்க. இவர வந்து, "நீ வந்து யார் வேணாலும் வெளிய போகட்டும். யார் வேணாலும் வெளிய போகட்டும். நீ தான் டாப்ல இருக்க. நீ தான் உங்கள எடப்பாடியார் தான் சூப்பரு" அப்படின்னு சொல்லி கொம்பு சீவி விட்டு 2016ல 2016ல விஜயகாந்த் ஐயா கிட்ட இப்படி தான் நெறைய கொம்பு சீவி விட்டு வேலைய பார்த்தாங்க. அப்போ வந்து அ ஜெயலலிதா அம்மா அசால்ட்டா ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதே மாரி இவங்கலாம் அடிச்சுக்கிறது திமுக அசால்ட்டா ஜெயிச்சுட்டு வந்துரும். இவங்களுக்கெல்லாம் கூட்டணி இப்ப ஒரு பக்கம் கொஞ்சம் பலம், ராகு பலம் இல்ல, குரு பலம் இல்ல யாருக்கு விஜய்க்கு. இந்த ஆண்டு எடப்பாடி ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனி பலமே இல்ல. சனிங்கிறது தான் அரசியல் பலம் ரொம்ப முக்கிய தேவ. சனியே கண்ட சனியா போறாரு. இன்னொன்னு குரு பலமும் இல்ல. குரு 26ஆம் தேதி தான் பெயர்றாரு. அதுக்குள்ள ஆட்சியே அமைச்சாகணும். அதுக்கு தகுந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ராகு, கேதுவும் வந்து அவ்வளோ ஒரு சொல்லிக்கிற இடத்துல இல்ல. இதுல இந்த மாரி சூழல்ல, இவங்க அந்த கூட்டணி பலத்தையும் ஏற்படுத்தல. இருக்கிறவங்களையும் விட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி ஆட்சிக்குள்ளார வந்து உட்கார்ந்துற முடியும்? அப்படிங்கிற ஒரு சூழல் தான். அப்ப கூத்தாடி 2 பட்டா வந்து அ மக்களுக்கு கொண்டாட்டங்கிற கதையில, இவங்க 2 பேரும் 2 படும்போது அவங்களுக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருக்கு. உதயநிதி அவருக்கு நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது தானா அவங்க ஜெயிச்சு வந்துருவாங்க. இதுதான் இன்னும் அரசியல் களம். இன்னும் அதில யார் யாரெல்லாம் மாறுறாங்க, யார் யாரெல்லாம் எங்க வரப்போறாங்க, எலக்ஷன் தேதி எப்படி அறிவிக்க போறாங்க, அதில ரிசல்ட் தேதி எப்படி அறிவிக்க போறாங்க, அதில அத வச்சு அதனுடைய விஷயங்கள நம்ம பார்க்கலாம். ஆனா இன்றைய சூழல்ல எடப்பாடியாவுக்கு முழு பலம் ஆட்சி அமைப்பதற்கான பலம் மிக மிக குறைவாக இருக்கு.